பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னிய எபிசோட்ல இப்ப ராஜி அவங்க அப்பாவை பார்த்து மறுபடியும் நடந்த விஷயத்த சொல்லி, நீங்க பாண்டிய மாமா குடும்பத்துக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது, நடந்தது இதுதான், என் மேலதான் தப்பு இருக்கு, அவங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ராஜி சொல்றத எல்லாத்தையுமே அமைதியா இங்க முத்துவேல் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. ஆனா இந்த பக்கம் இருந்து சக்திவேல் இத பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிறாப்ல. அவரு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாலும் அதை தப்பா தானே எடுத்துக்குவாப்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நேரா பாண்டியன் வீட்டை தான் காமிக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடானா நம்ம சரவண கடைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்ப நம்ம தங்கமயில் கன்சீவா இருக்கிறதுனால நம்ம சரவண பார்த்து பார்த்து தங்கமயில கவனிச்சுக்கிறாப்ல. உனக்கு என்ன வேணும், வரும்போது வாங்கிக்கிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஸ்கேன் பண்ணணும், குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இந்த பக்கம் செந்தில் பயங்கர அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுச்சு இல்லையா, அதனால செண்டு எடுத்து சும்மா நாத்த மருந்து அடிச்சுக்கிற மாதிரி மேல அடிச்சுக்கிறாப்ல. அவரோட பாட்டில் தீந்துருச்சுன்னு நம்ம மீனாவோட பாட்டிலை வாங்கி அடிச்சுக்கிட்டு வெளியில வந்தா அந்த வாடை ஃபுல்லா அடிக்குது. ஸோ பாண்டியன் பார்த்துட்டு என்னடா ஏதோ ஒரு வாடை அடிக்குது அப்படின்னு கிண்டல் பண்ண, அதுக்கப்புறம் செண்டு தான் அடிச்சிருக்கிறாப்ல அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு சின்ன கலாட்டாவா போகுது. அதுக்கப்புறம் பாண்டியனுக்கும் செந்திலுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம கோமதி செந்திலையும் மீனாவையும் வேலைக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்க உட்கார்ந்து இருக்கிற கதிர்கிட்ட உரண்டை இழுக்கிறாப்புல நம்ம பாண்டியன். உடனே பக்கத்துல இருந்த கோமதி, நேற்று நைட்டு கதிரை பத்தி நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாண்டியன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, உங்க அப்பா தாண்டா சொன்னாரு, இந்த உலகத்திலேயே என் மகன் கதிரை போல நல்லவன் எவனுமே இல்லை அப்படின்னு நேற்று நைட்டு ஃபுல்லா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு உடனே நம்ம கதிருக்கு பயங்கரமான சந்தோஷம். இந்த பக்கம் நம்ம ராஜியோட வீட்டுல, அதாவது நம்ம முத்துவேல் பாத்தீங்கன்னா குமார வெளியில எடுக்கிறதுக்காக வக்கீல பார்த்துட்டு வரும்பொழுது ராஜிய பார்த்தாரு இல்லையா. சோ இதுக்காக சக்திவேல் வீட்டுல பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாறி வேறையா இப்ப மாறிடுச்சு இல்லையா. சோ அது வேறையா ஒரு பக்கம் தப்பா நினைச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.